படிபூஜை வழக்கமாக படிபூஜைனால ஐயப்பன் வருஷத்தில் ஒரு நாள் மகரஜோதிக்கு அப்புறம் படிபூஜை நடக்கும் சபரிமலையில். ஆனால் நம்ம முருகப்பெருமானுக்கும் படிபூஜை நடக்கும். அது பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு நாள் டிசம்பர் 31ஆம் தேதி படிபூஜை நடக்கும் திருத்தணியில். திருப்புகழ் திருப்படி திருவிழான்னு சொல்லி ரொம்ப விமர்சையாக நடக்கும் அந்த திருவிழா. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். 365 படிக்கட்டுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு கற்பூரம் ஏற்றிட்டே போவாங்க. ஒரு படிக்கும் பூஜை பண்ணிட்டு போவாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, வருஷத்தில் எப்படி 365 நாட்களும் அந்த மாதிரி இங்கே 365 படிக்கட்டுகள் இருக்கு. ஜனவரி முதல் நாள் வந்து இந்த படிக்கட்டை ஏறி முருகனை பார்க்க உங்க பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சுக்கிட்டே இருக்குங்க. சூரசம்ஹாரம் முடிஞ்சோன்னா முருகன் வந்து நின்ற மலை எதுனா திருத்தணி. மற்ற 5 படை வீட்லையும் பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரம் நடக்கும். இந்த ஒரு படை வீட்டில் மட்டும் திருத்தணியில் மட்டும் சூரசம்ஹாரம் நடக்காது. சூரசம்ஹாரம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மற்ற 5 படை வீட்டோட திருத்தணியில் முருகன் ரொம்ப அழகாக இருப்பாருங்க. ஏன்னா வச்சுக்கோங்களேன், மற்ற 5 வீட்லையும் ஆக்ரோஷமாக இருப்பார். இந்த ஒரு வீட்டில் மட்டும்தான் கழுத்து வரைக்கும் மலர் மாலையை போட்டு சுமார் ராஜபோகமாக அப்படி நிற்பார். அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். மறுநாள் திருக்கல்யாணம். மற்ற எல்லா ஸ்தலத்திலையும் பார்த்தீங்கன்னா தேவயானையோட திருக்கல்யாணம் நடக்கும். இந்த ஒரு ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா வள்ளி குரத்தி மகள் வள்ளியை மணந்த ஸ்தலம். அந்த திருக்கல்யாணம் இங்கே திருத்தணியில நடக்கும். அதை பார்க்கறதே ஒரு தனி சிறப்பு தாங்க. அறுபடையிலும் சென்னை அருகில் இருக்க ஒரே ஸ்தலம் எதுனா திருத்தணி. அதனால அடிக்கடி முடிஞ்சவங்க சென்னை அருகில் இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க வந்துட்டு போங்க, நல்லதே நடக்கும். இந்த புத்தாண்டு அனைவருக்கும் இனியதாக அமையட்டும். நல்லதே நடக்கும், நல்லதே செய்வோம். நல்லா இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க. ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணுங்க. பசு குணவழியுங்கள். முக்கியமாக அகத்திக்கீரை இல்லை 2 வாழைப்பழம். அகத்திக்கீரை ரொம்ப முக்கியம். ஏன்னா அகத்திக்கீரை என்ன பண்ணுன்னா, ஏன் பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்க சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல பசு என்ன பண்ணுன்னா, போய் சாப்பிடும் போது தெரியாம விஷச்செடியும் சாப்பிட்டுருமா. அப்ப என்ன பண்ணுவோம்னா, அந்த விஷம் வந்து தனியா உடம்புல போய் தேங்கி நிற்குமா. இந்த அகத்திக்கீரையோட வேலை என்னன்னா, அந்த விஷத்தை முறிச்சு வெளியில தள்ளுறதுதான் அகத்திக்கீரையோட வேலை. அதனாலதான் பசுவுக்கு அகத்திக்கீரை வாங்கி தர சொல்றாங்க. அடுத்து எந்த முருகன் கோயில் பத்தி வீடியோ போலான்னு கமெண்ட் பண்ணுங்க. என்றும் உங்கள் அன்புடன் முருகன் அடிமை அசோக்.